பெண்கள் தான் வந்துங்க அழகு. அதில் பெண்கள் இருக்கிற இடம்தான் வந்து நிம்மதியாக இருக்கும். பெண்கள் அமைதியாக குடும்பத்தை தாங்குகிற பெண்கள் தான் வந்து குடும்பத்துக்கு பலம். சரிங்களா? இது அமைதியான அழகான குடும்பத்தை நடத்தி செல்லும் பெண்களுக்கான பதிவு இது. ஆண்களும் கண்டிப்பாக பார்க்கலாம். பெண்களுக்கு முன்னுரிமைங்க. சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்ம பெண்கள் வந்து எத்தனை ரோலில் இருக்காங்க பாருங்கள். அம்மாவாக இருக்காங்க, மனைவியாக இருக்காங்க, பாட்டியாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்க வாழ்ந்து தான் ஆகணும். ஆனாலும் அவங்க எத்தனை வந்து தியாகம் செய்கிறாங்க. அதனால் வந்து தியாகம் அப்படின்னா பெண்கள் தாங்க. தியாகம் வந்து அவங்களுக்கு வந்து இது இல்லை, பலவீனம் இல்லைங்க, அதுதாங்க பலம் அவங்களுக்கு. அழகாக குடும்பத்தை அமைதியாக இருக்க குடும்பத்தை பற்றி சொல்கிறேங்க நான். எத்தனை பெண்கள் பாருங்கள் குடும்பத்தை தாங்கி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனசாட்சி இருக்கா எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்குங்க. அந்த பெண்கள் வந்து எப்பவுமே தன்னை பின்னாடியே நிலைநிறுத்திக்குவாங்க. செஞ்சிங்களா? முன்னால் கூட வரமாட்டாங்க. தன்னை வந்து அமைதியாக அந்த குடும்பத்தை தாங்கிறனால வந்து முன்னால் வந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய இதை நிரூபிக்கணும்னு இல்லை. அவங்க அமைதியாக அந்த குடும்பத்தை அப்படியே செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்க நல்லா வச்சுக்குவாங்க. அது சரிங்களா? செஞ்சுட்டுன்னா வேற மீனிங் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து எப்பவுமே அழுதுகிட்டு காட்ட மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளாரையே நிறையா வருஷத்து கண்ணீர்லாம் இருக்கும். ஆனால் அவங்க வந்து எதையுமே வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அதனால வந்து அவங்கக்கிட்ட வலி இல்லை, அவங்களுக்கு வந்து வலியே இல்லை, வலிலாம் நம்மள்கிட்ட சொல்லாதனால எதுவுமே இல்லைன்னுலாம் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? அவங்களுக்கும் அது வந்து சொல்கிறதுக்கு, அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு நம்மளும் யாருமே ரெடியாக இல்லை. அதனால் அவங்களையும் சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒரு நாள் 365 நாளும் எல்லாருக்கோசரமும் அந்த பெண்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க தனக்கோசரம் வந்து இருந்துக்கிட்டா நல்லது தானே. அவங்கள பற்றி கேர் எடுத்துக்கணும், அவங்களுக்குன்னு மேக்கப் பண்ணிக்கிறது, அவங்களுக்குன்னு ட்ரெஸ் வாங்குறது, அவங்களுக்குன்னு எல்லாம் பண்ணிக்கிறது. ஒரு நாள் கூட தனக்காக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏங்கக்கூடாது. அதுக்குன்னு நம்ம டைம் கொடுக்கணும். அது வந்து செல்ஃப் கேர் எடுத்துக்கிறது சுயநலம் கிடையாதுங்க. அது கண்டிப்பாக அவங்களுக்கு மன திருப்தி, அவங்களுக்கு தேவையான ஒன்றும் கூட. அடுத்து அன்பு கேட்கறதுக்கு கண்டிப்பாக அந்த பெண்கள் வந்து தயங்குவாங்க. அன்பு வந்து கிடைக்கிறதும் கிடையாது. என்னவோ அவங்க கடமை போல் அவங்க இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் செய்கிறா, இதுக்கு போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைங்க. அவங்கக்கிட்ட நன்றி சொல்லுங்கள். ஒரு நன்றி கூட அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அவங்க ரொம்ப மனசு நிறைவாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லுங்க. அன்பு கேட்கறதுக்கு அவங்க தயங்குற மனசாக இருப்பாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்களை வந்து நம்ம மனசார நல்லா வச்சுருக்கும் போது நல்லா இருக்குங்க. ஒரு பெண் நிம்மதியாக இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கும். ஒரு பெண் வந்து குடும்பத்தில் பயம் இல்லாமல் பேசுனா, அன்போட சிரிச்சு பேசுனா, அந்த குடும்பம் வந்து தானாகவே சரியாகுங்க. எப்பவுமே அந்த குடும்பத்தில் வந்து அந்த பெண்ணை சுற்றியே எல்லாரும் இருப்பாங்க. அப்போ அந்த குடும்பம் ஒழுக்கமாக இருக்கும், நல்லா இருக்கும், அந்த குடும்பம் மேலோங்கி வரும். அதனால் பெண்ணின் மனநிலை தாங்க வீட்டின் நிலை. அதனால் பெண்கள் வந்து எப்பவும் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து, அவங்களுக்குன்னு ஒரு இதை கொடுத்து, பெண்கள் தான் அமைதியாக தாங்குகிற பெண்கள் தான் குடும்பத்தின் பலங்க. இது எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கிடைச்சவங்களுக்கு அது வரப்பிரசாதம்னே நான் சொல்லுவேங்க. சரிங்களா? பெண்களே நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இல்லாமல் இந்த குடும்பம் இல்லை. அதனால் உங்களை மதிங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அன்பை கேட்க தயங்காதீங்க. இங்கே எதுக்கும் வந்து கேட்டு நம்ம பெறணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்களும் அன்பாருங்க, அன்பு பகிர்ந்துக்கோங்க, அவங்கக்கிட்ட பெறுங்க. நீங்கள் நிம்மதியாக இருந்தால் உலகமே அழகாக சிரிக்கும், உலகமே நன்றாக இருக்கும். கண்டிப்பாக குடும்பம் வந்து மேலோங்கி வருங்க. இந்த வீடியோ வந்து ஒரு பெண்ணின் மனசை தொற்று இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஒரு பெண்ணோட ஷேர் பண்ணிக்கோங்க. பெண்களின் உணர்வுகளுக்கான குரல் இது. கண்டிப்பாக இது பெண்களுக்கான பதிவுங்க.